வாத்தியாரோட வார்த்தையை தட்டக்கூடாது அப்படிங்கிற ஜெனரேஷனை சார்ந்தவன் நான். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இப்போ வாத்தியார் லைட்டாக தட்டினாலே பெரிய பிரச்சனை ஆகிடுது. உங்களுக்கு நான் வந்து நடந்த நிகழ்வை நான் சொல்கிறேன். எந்த இடம்னு மட்டும் சில காரணத்தால் நான் சொல்லலை. ஒரு பாடசாலை நடக்கிறது, ரொம்ப பெரிய மனுஷன் நடத்தின்னு இருக்கார், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல். 6 மாதம் முன்னாடி ஒரு பையன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான், அப்பியர்ஸ் ஸ்பெஷல் சைல்டு. அதனால் இன்னொரு குழந்தை ரொம்ப அடிச்சுட்டான். அதனால் இந்த வாத்தியார் ஸ்கேலால் லைட்டாக அடிச்சிருக்கிறார். உடனே இந்த நிகழ்ச்சி நடந்த 6 மாதம் முன்னாடி அப்போ அப்பா அம்மாவும் அங்கே ஏதோ படிச்சுட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கா, மேத்ஸ் வேறு சப்ஜெக்ட்லாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ லக்ஷ்மி அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சொன்னாங்க இல்லையா, ஒரு என்ன சம்பிரதாய பாடசாலான்னு 400 குழந்தைகள் படிக்கிறாளாம். அந்த பாடசாலையில் எப்படின்னா ரெண்டுமே இருக்கும். நம்ம ரெகுலர் கல்ச்சுரல் இது இருக்கும், வேத அத்தியனம் இருக்கும், அதே நேரம் மாடர்ன் இதுவும் இருக்கும். ஸோ தட் தே கேன் சக்சீட் இன் தியர் லைஃப்ஸுங்கிறதுக்காக அந்த மாதிரி. இப்போ சின்ன ஒரு சம்பந்தம். அந்த அம்மா முதல்ல தான் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ஷி பிலாங்ஸ் டு ஐ திங்க் ஆந்திரான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பேர் ஃபுல்லாக சொன்னாங்க. அவங்க பேர் வந்து லக்ஷ்மி மாந்தாத்தான்னு பேர். ஆனால் எங்க லக்ஷ்மி மங்காத்தான்னு விழுந்துச்சு எனக்கு அது. சரியா? எதுக்கு சொல்லுதான், இது இந்த பாடசாலையிலையும் அப்படி தான் ரெண்டுமே கடந்து நடக்கிறது. 6 மாதம் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கம்ப்ளைண்ட் வந்து 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு அந்த எஸ்பி, மாவட்ட எஸ்பி அந்த கனபாடிகளை அரெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அயோக்கியத்தை இந்த மாதிரி நடக்கிறது புரியவே மாட்டேங்கிறது. ஒரு குழந்தைய லைட்டாக ஸ்கேலால் அடித்ததுக்கு யூ அரெஸ்ட் சம்படி. ஆனால் நல்ல வேளை அந்த மேஜிஸ்ட்ரேட்டால் புண்ணியமா அந்த ஆள் வந்து ரிமாண்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓன் பாண்ட் பெயிலே கொடுத்தாரு. அது நல்ல வரைக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷம் நமக்கு. அந்த மேஜிஸ்ட்ரேட் அண்ணா புண்ணியமாக இருக்கணும், பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கு வரணும் அவருக்கு.